தினமும் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பீட்ரூட்டில் இரும்பு சத்து, ஃபோலேட், வைட்டமின் 12 இந்த மாதிரியான சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. இரத்த அணுக்களை உற்பத்தி செய்ய தேவையான சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. பீட்ரூட் சாறு நம்ம உடம்புல உள்ள இரத்த நாளங்களை நல்லா விரிவடைய செய்யும். இதனால் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். நம்மளுக்கு இரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே நம்மளோட இதயம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கல்லீரலில் பாதிக்கப்பட்ட செல்களை புதுப்பிக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் சாறு ரொம்பவே பயன்படுது. ஆண்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆண்மை குறைவு பிரச்சனை ஏற்படும். இரத்த அழுத்தம் அதிகமாக உள்ள ஆண்கள் பீட்ரூட் சாறு தினமும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இரத்த அழுத்தம் சரியாகும், ஆண்மை பிரச்சனையும் ஏற்படாது. நம்ம உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு, நம்மளோட ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பீட்ரூட் சாறு ரொம்பவே நம்மளுக்கு பயன்படுது. கல்லீரல் பிரச்சனை நம்மளுக்கு ஏற்படவே ஏற்படாது. புற்றுநோய் ஏற்படாது. குறிப்பாக ஈரல் புற்றுநோய், கணைய புற்றுநோய் நம்மளுக்கு ஏற்படாது. நிறைய பேருக்கு தோல் வறண்டு போய் தோல் சம்மந்தமான பாதிப்புகள்லாம் ஏற்படும். அப்போ பீட்ரூட் சாறு தினமும் குடிக்கும்போது அவங்களோட தோல் வறட்சி நீங்கி ரொம்ப தோல் பளபளப்பாக இருக்கும். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க பீட்ரூட் சாறு தினமுமே நம்ம குடிக்கலாம். அப்படி தொடர்ந்து குடிக்கும்போது தலைமுடி உதிரவே உதிராது, பொடுகு பிரச்சனை ஏற்படாது, தலைமுடி ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். பீட்ரூட் சாறு நம்ம தினமும் குடிக்கும்போது இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகும். இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும்போது இரத்த சொகை நோய் ஏற்படும். ஆனால் இதை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு இரத்த சொகை நோய் சரியாக போயிடும். சிறுநீர் சரியாக பிரியாமல் இருக்குது, சிறுநீர் நல்லா வெளியேறாமல் இருக்குது அப்படின்றவங்க பீட்ரூட் சாறு எடுத்துக்கிட்டாங்கன்னா சிறுநீர் நல்லா வெளியேறும். சிறுநீரகமும் ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்கும். நிறைய பேருக்கு ஞாபக மறதி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அப்படி உள்ளவங்க பீட்ரூட் சாறு எடுத்துக்கிட்டாங்கன்னா மூளை செல்களோட வளர்ச்சியை தூண்டும். இதனால் ஞாபக மறதி பிரச்சனை சரியாக போயிடும். மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறவங்க தினமும் பீட்ரூட் சாறு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பாதிப்புகள்லேருந்து விடுபடலாம். இல்லை நம்மளுக்கு இந்த மாதிரி மூட்டு சம்மந்தமான பாதிப்புகள்லாம் வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் தினமும் பீட்ரூட் சாறு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களால் தினமும் உங்களுக்கு எடுத்துக்க முடியல அப்படின்னா வாரத்தில் 2 நாளாவது நீங்கள் பீட்ரூட் சாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. நம்மளோட உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியேறும், ரத்தம் சுத்தமாகும். இவ்வளோ நன்மைகள் இந்த பீட்ரூட் சாறில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.